ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். அன்பே சிவம். அன்பே சிவம். உயர்ந்தவர் தாழ்ந்தவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஏழ்மை என்று எங்களுக்கு பேதமில்லை என்று அரசு கூறுகிறது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று அரசு கூறுகிறது. ஆனால் அதில் எந்த விதத்திலும் குற்றமில்லை. அது இறைவன் படைப்பாகும். ஆனால் இறைவன் இவர் சம்பளம் தருவது ஏற்றத்தாழ்வு தருகிறார்கள். அவ்வாறு எதற்காக? அதற்கு எங்களுக்கும் பொருள் தெரியும், சமூகத்தின் இயக்கமும் தெரியும், ஆதி காலத்தில் உலகம் உருவான காலத்திலும் நிலைமையும் எங்களுக்கு புரியும். ஆனால் உங்களுக்கு புரியாது. ஒன்று புரியாதது ஒன்று. அவ்வாறு உங்கள் நிலையில் செயல்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உயர்ந்தவரை ஒரு இடத்திலும், நடுத்தரமான ஒரு இடத்திலும், ஏழ்மையை ஒரு இடத்திலும் வைத்திருந்தால் உங்கள் வழிமுறை கரெக்டாக இருந்திருக்கும். அனைவரும் ஒரு இடத்தில் அமரவிட்டு ஏற்றத்தாழ்வு வைத்து பொருள் தந்தால் அது எவ்வாறு செயல்பட முடியும்? ஏழ்மை பிள்ளைகள் அவர்களை பார்த்து ஏக்கம் வராதா? அந்த ஆத்மா பிறவி எடுக்காதா? அந்த பிறவி எடுப்பதற்கு பூமியில் இடைவெளி விட்டீர்களா? இடைவெளியெல்லாம் இல்லாமல் நீ ரியல் எஸ்டேட்டு சொல்லி அதில் எல்லாம் பிளாட் ஆக்கி கொண்டு உங்கள் வருமானத்தை நோக்கி செல்கிறீர்கள். இது எவ்விதத்தில் நியாயம்? பணம் கொடுப்பதால் நீங்களே இந்த நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள வருமானமே போதுமான அளவுக்கு உள்ளது. எதற்காக அயல் நாட்டில் வாங்கிறீர்கள்? அந்த பணம் எங்கு உள்ளது? எவரிடத்தில் உள்ளது? எதற்காக பதுக்கி வைத்துள்ளீர்கள்? இறைவன் எழுதி வைத்துள்ளானா? இல்லை ஏட்டில் எழுதானா? உணவில் சொன்னானா? நினைவில் சொன்னானா? எதுவும் இல்லை. எப்படி செய்கிறீர்கள்? மூடர்களே, மக்களை மடைமாக்கி நீங்கள் வாழ்வதே மக்களின் உழைப்பில். இதில் வேறு நீங்கள் அதிகாரத்தை வச்சு பயன்படுத்துகிறீர்களா? உங்கள் அதிகார ஆட்சியெல்லாம் நிலைக்காது, ஒரு நாள் வெளிப்படும். இது உண்மை. அதே போன்று தெருநாய்களே குறி வைத்து சேவை செய்கிறீர்களே. தெருநாய் இருப்பதனால்தான் நோய் சற்று குறைவாக இருக்கிறது. தெருநாயெல்லாம் அகற்றிவிட்டால் தானே மருத்துவமனையிலும் மக்களிடத்திலும் வருமானம் அதிகமாக வரும் என்று உங்கள் நோக்கம் அதுதானே. அதுதான் தெருநாய் குறி வைக்கிறீர்கள். அவ்வாறு என்றால் அந்த அனுதினமும் கொட்டப்படும் கழிவுகளை நீங்களே உண்டு மகிழுங்கள். யார் உள்ள வேண்டும்? அரசியல்வாதி ஒன்றை மகிழ வேண்டும். நீங்களே அதை வெயிலில் உலர்த்தி அதை காய போட்டு ஜலித்து அதை உண்டு வாழுங்கள். அப்பொழுதுதான் அதன் விலைமை புரியும் உங்களுக்கு. தெருநாய் உண்டு விட்டால் அது அங்கே விட்ட குருநாத்தை வீசும். குருநாத்த நோய் பிறப்பவும் அதிகமாகும். உங்களுக்கு வருமானம் தான் முக்கியம், மக்கள் முக்கியம் அல்ல. எங்கெங்கே இருக்கிறார்கள், தினம் கொலை செய்கிறார்கள், கற்பழிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், கண்ணந்துண்டமாக வெட்டி கொலை செய்ய வைக்க அந்த நிலைமைக்கு மக்களை ஆளாக்கி உள்ளீர்கள். அதெல்லாம் கொலை இல்லை. கட்சியில் ஒருவன் இறந்து விட்டால் மட்டும் கொலை. அது எவ்விதில் நியாயம்? தினம் செய்யும் கொலைக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் தானே. வாகனம் எதற்கு வேகமாக உருவாக்கினீர்கள்? வாகனம் குறை செய்வதற்கு எத்தனை வழிகள் முறைகள் உள்ளது. ஏன் அது செய்யவில்லை? அதற்கு என்ன மூலாதாரம்? இதற்கு என்ன வழிபாடு? இதில் மக்களை மடைமையாக்க செய்வதே உங்களுடைய நோக்கம். இப்போது 3000 ரூபாய் தந்தீர்கள், முன்பு 1000 ரூபாய் தந்தீர்கள். எத்தனையோ பொருள்கள் விலைவாசி உயர்ந்து விட்டது. இந்த 3000 ரூபாய் தந்த இந்த வருமான பணத்தில் தந்தீர்களா? இல்லை நாட்டில் மக்கள் வரி பணத்திலே தந்தீர்களா? அவ்வாறு தந்தித்தால் கூட சந்தோஷம்தான். தரவில்லை. அயல் நாட்டில் கடன் வாங்கி தருவது யார் சொன்னார்கள்? கலைஞர் ஆட்சியிலிருந்து எம்ஜிஆர் ஆட்சியிலிருந்து ஜெயலலிதா ஆட்சி வரைக்கும் வாங்கியது 4.5%. இன்று இந்த 4 ஆண்டில் ஒரே மனிதன் 4% பணத்தை வெளிநாட்டில் வாங்கி செலவைத்துள்ளான். இதுக்கு என்ன பொருள்? இதுக்கு யார் வரி பணம் கட்டுவது? எங்கிருந்து வரி கட்டுவது? எங்கே பூமியில் இடைவெளி உள்ளது? எந்த பணத்தை வைத்து இவன் கடன் அடைப்பான்? தினம் வட்டி கட்டுவது? யார் செய்வது இந்த வேலை? எவன் கொடுத்தான் இந்த அதிகாரத்தை? மூடனே, மடையனே, திருந்தி வாழுங்கள். ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம்.